ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பற்றின வீடியோன்ட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் மளிகை ஜாமான் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது தவிர்த்து இந்த வாங்கின மளிகை ஜாமான்லாம் எப்படி சேஃபாக வச்சுக்கலான்றதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மளிகை ஜாமான் வாங்க போயிருந்தேன். ரொம்ப இல்லை, ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் மளிகை ஜாமான் வீட்டில் இருந்துச்சு. பட் எது கம்மியாக இருந்துச்சோ அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 2000க்குள்ளே தான் வந்துச்சு. அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா நான் வந்து ராகி சேமியா வாங்கினேன். ஏன்னா இந்த சண்டேஸில் வந்து மார்னிங் வந்து குயிக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னா அந்த மாதிரி சேமியா, அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா ராகின்ற போது. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு அந்த ராகி சேமியா வாங்கினேன். அப்புறம் வந்து பச்சை கடலை இருக்குது பார்த்திங்களா, வறுக்காத கடலை, அது ஒரு 1/2 கிலோ. உளுந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். நேத்திக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் டவுன் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துவிட்டோம். அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் ஒன்று வாங்கினேன். அப்புறம் கார்டியா நல்லெண்ணெய் வாங்கினேன். அதுக்கு அந்த கிண்ணம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அந்த கிண்ணம். நான் கிண்ணம் எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது, பட் நான் கார்டியா தான் எப்போவுமே வாங்குவேன். அதுக்கப்புறம் கார்டியா கடலை நான் ஒன்று வாங்கினேன். புளி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ தாங்க வாங்கினேன். என்கிட்ட கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் 1/4 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வடகம் இருக்குது பார்த்திங்களா, வத்தல், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். பீட்ரூட் வத்தல், வெங்காய வடகம், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வடகம்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னமோ இது கலர் எதுவும் சேர்க்காமல் செஞ்சது, அதாவது பீட்ரூட்டு இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்க்காமல் ப்ளைனாக செஞ்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டேன். அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு 5 வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு எல்ஜி பெருங்காயம் வாங்கினேன். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்ஜி மிளகாய்த்தூள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 50 கிராம் போல் அது கொடுத்தாங்க. இல்லை 25 கிராம் அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். இந்த அப்பளம் 4 வாங்கியிருந்தேன். 4 ஏன்னா வந்து வீட்டில் வந்து புளி சாதம்லாம் செஞ்சால் அந்த அப்பளம் வத்தல் வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே தனி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான். அப்புறம் சக்தி பிரியாணி மசாலா ஒன்று, சக்தி சில்லி பவுட்ரு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 100 கிராம் வாங்கியிருந்தேன். இது வந்து பாய் வத்தலாமா, பாய் அப்பளம்னு சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்க்கா, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, நான் அது ஒன்று வாங்கிட்டேன். ப்ரில் வந்து ஆல்ரெடி காமிச்சிட்டேன். ப்ரில் வந்து டிஷ் வாஷ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நான் விம்ஜல் தான் எப்போவுமே வாங்குவேன். சரி, ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே வாங்கி பார்ப்போன்றதுக்காக இதை ஒன்று வாங்கிட்டேன். இந்த கார்டியா எண்ணெய் இந்த பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த எண்ணெய் இந்த பாட்டில் ஏற்கனவே வாங்கின இதயம் நல்லெண்ணெய் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு கார்டியா ரொம்ப பிடிக்கும் இதயம் நல்லெண்ணெயை விட. ஆனால் இதயம் நல்லெண்ணெயை விட கார்டியா தான் விலை கூட. பட் ஆனால் நல்லாயிருக்கும், குழம்புலாம் மீன் குழம்புலாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் எள்ளு மிட்டாய் ஒரு டப்பா, கடல மிட்டாய் ஒரு டப்பா வாங்கினேன். இது ரெண்டும் வந்து 78 ரூபா வந்துச்சு. பச்சை பட்டாணி ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அந்த எள்ளு மிட்டாயும் கடல மிட்டாயும் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வாங்கினேன். அது சின்னவ வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவா. பெரியவ கூட அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா, ஏதோ 1 அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவா. சின்னவ வந்து நல்லா சாப்பிடுவா. ஸோ அதனால் வாங்கினேன். அப்புறம் மேரி கோல்டு பிஸ்கட் 2 வாங்கினேன். மேரி கோல்டு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டீயில் சுட டீயில் பிஸ்கட் நினச்சி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவும் அப்படி தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் பாப்பா, எங்கள் வீட்டில் அவர் எல்லாருமே அப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஜிம்ஜாம் 2 வாங்கினேன். மில்க் பிக்கிஸ்லேயே க்ரீமு ஏதாவது இருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்று வாங்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கினது. நான் ஆல்ரெடி நேத்தி போய் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இந்த அளவுக்கு நான் வந்து இப்போ குயிக்காக வாங்கிட்டு வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுன்றதுக்காக இந்த வீடியோ மட்டும் எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் அந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த மளிகை சாமான் நான் வாங்கின வீடியோ கூட வந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது நமக்கு நிறைய லாபம் இருக்குது. எம்ஆர்பிலேருந்து நமக்கு விலையை குறைச்சி தருவாங்க. இதே வந்து நீங்கள் கொஞ்சம் 100 50 வாங்கி பாருங்களேன், அதில் நமக்கு கையில் இருக்குது. அதுக்கு சில நேரத்தில் காசு, அதுவும் இல்லாமல் கடையில் வந்து அது வந்து லாஸாக தான் போகும். ஏன்னா வந்து எம்ஆர்பி குறைச்சி அப்படிலாம் தரமாட்டாங்க. நம்ம பல்காக வாங்கும்போது ஓரளவுக்கு எம்ஆர்பி குறைச்சி தருவாங்க நமக்கு. அதுக்காக
தான் நான் வந்து இதை வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவை. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த 100 கிராம் 50 கிராம் வாங்குறது பதிலாக உங்கள் கையில் காசு இருக்கும்போது ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ 100 கடுகு உளுந்தெல்லாம் கடுகு ஜீரகம் அந்த மாதிரி பொருளாக 100 வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. பட் வந்து பட்டாணி பயிர் இந்த வகைகள்லாம் வாங்கும்போது நீங்கள் வந்து 1/2 கிலோ மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு டப்பாவில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு வராது. உங்களுக்கு தேவையானதை மட்டும் அப்பப்போ எடுத்து நீங்கள் செய்யும்போது வண்டும் வராது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம வாங்கி வைக்கிற பயிர் வகைகள்லாம். ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.